இந்த அடிப்படையில் தான் இது இஸ்லாமே நிறுவப்பட்டிருக்கிறது. எப்படி இஸ்லாத்தினுடைய களிமா இருக்கிற பெரிய ஆதாரம்லாம் வேண்டியதில்லை. ஒருத்தன் முஸ்லீமாக ஆவதாக இருந்தால் 2 செய்தி ஏற்றுக்கொள்ளணும். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபிமாருடைய காலத்தில் அந்த நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூசா நபி காலத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூசாவை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈசா நபி காலத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈசா நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபிமாருடைய காலத்திலையும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா இருக்கிற காரணத்தினால் நாம முஸ்லீம் ஆவதற்குரிய கண்டிஷன் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்றா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா ஏற்றுக்கிட்டது ஆயிருமா? கிளி கூட சொல்லணும், டேப் ரெக்கார்டு கூட சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி பேசி திருப்பி போட சொன்னா என்ன செய்யும்? அதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுமா இல்லையா? அது முஸ்லீமா? அப்போ பறவைகள், மைனாக்கள், குருவிகள் எத்தனை பேசக்கூடிய பயிற்சி அளிக்கிறான். அந்த மாதிரியான முறையில் பேசணுச்சின்னு சொன்னால் இது லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதுவும் சொல்லிடும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய கருத்தை உள்வாங்கி அதை பரிபூர்ணம் நம்பி ஏற்றுக்கொள்வது தான் அதுக்கு அர்த்தம். அந்த கருத்தை எப்படி உள்வாங்கிறது? இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இது நமக்கு மேலோட்டமான ஒரு அர்த்தம். முஹம்மது ரசூலுல்லாஹ்னா முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், இது ஒரு மேலோட்டமான ஒரு அர்த்தம். இதனுடைய உள் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வே தான் வணக்கத்துக்குரியவன் சொன்னால் அவன் எஜமான். எஜமான தானே வணங்கணும். வணக்கத்துக்குரியவன் சொன்னால் நான் உன்னை வணங்க முடியும், நீ என்னை வணங்க முடியாது. ஏன்? நீனு அடிமை, நான் அடிமை, நீனு மனுஷன், நானும் மனுஷன். ஆனால் ஒருத்தனை வணங்குறோம் என்று சொன்னால் அவன் யாரு? எஜமான். அவன் தான் அதிபதியாக இருக்கும் பொழுது அவனை நம்ம வணங்குறோம். அப்போ அல்லாஹ் அதிபதி என்று ஒத்துக்கொண்டால் நம்ம அடிமைன்றதில் வருதா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ்வுல என்ன வருது என்று கேட்டால், உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொன்னால் எஜமானனை தான் ஒருத்தன் வணங்க முடியும். நாம் எப்போ எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் வணங்கன்னு முடிவெடுக்கிறோமோ, கொள்கை முடிவெடுக்கிறோமோ, நாம் அடிமைன்னு ஒத்துக்கொள்கிறோம், அல்லாஹுக்கு அடிமை. அப்போ அல்லாஹ் எஜமான் ஆகி விடுகிறான். அப்போ எஜமான் ஒருத்தன் இருக்கும் பொழுது அந்த எஜமான் சொல்லத்தானே கேட்கணும். சும்மா தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அதோட வேலை முடிஞ்சு போச்சா? அல்லாஹ் தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், தொழுகிறோமே, நோன்பு வைக்கிறோமே, அதுவும் செய்யத்தான் வேணும். அதோடு முடிஞ்சிருமா? ஆகாது. அல்லாஹ்வை ஏற்றுக்கிறதா இருந்தால் அவன் எஜமான்னு சொல்கிறீங்கல்ல, அவன் இடத்துல யாரையும் வச்சிடக்கூடாது, அவனுடைய அந்தஸ்தை யாரும் கொடுத்துடக்கூடாது, அவனுக்கு கொடுக்குற அந்த மதிப்பையும் மரியாதையும் யாருக்கு வழங்கக்கூடாது. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம். அப்போ நம்ம எஜமான் என்பவன் தான் அடிமைகளுக்கு கட்டளை போடணும். லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் எஜமான் ஒத்துக்கிறீங்கல்ல, இதை செய்யின்னு யார் சொல்லணும்? தொழுன்னு உத்தரவு போகிற ஒருத்தர் மனுஷன் இன்னொரு மனுஷன் போட முடியுமா? நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு? நீ அதை யாரா? அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி காட்டலாம். தொழுன்னு சொல்கிறான் எப்படி சொல்லலாம்? இறைவன் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு எடுத்து சொல்லலாமே தவிர நானாக உங்களுக்கு ஒரு தொழுகை புதுசாக உண்டாக்கி சொல்ல முடியுமா? யாருக்கு தான் முடியுமா? முடியாது. அப்படி சொன்னால் என்னை நீங்கள் எஜமானன் ஆக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நான் சொல்ல நீங்கள் கேட்டால் நான் தான் போய் உங்களுக்கு எஜமான் ஆகிடுறேன். அப்போ ஒருத்தன் சொல்லை நம்ம கேட்டு நடக்கிறதாக இருந்தால் அவனை எஜமான் என்கிற நிலையில் நம்ம வைக்கிறோம்னு அர்த்தமாகுது. அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுல என்ன விளங்குறோம் என்று சொன்னால், இஸ்லாத்துடைய ஆதாரம் அல்லாஹ்வுடைய வஹி மட்டும்தான். அவன் சொன்னால் மட்டும்தான் இஸ்லாம் ஆகும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுல இது அடங்கி தான் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அடுத்து சொல்கிறோம். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், மனிதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர்னா என்ன அர்த்தம்? தூதர் என்பவர் சொந்த கருத்தை சொல்ல மாட்டார், அவர் சொந்த விஷயங்களில் சொந்த கருத்தை சொல்லுவார். எதுக்கு தூதராக வந்திருக்கிறாரோ அந்த விஷயத்தில் சொந்த கருத்தை சொல்ல மாட்டார். இந்தியாவின் தூதராக அமெரிக்காவுக்கு போனால் அவருடைய சொந்த கருத்து 1000 இருக்கலாம், இந்தியாவின் கருத்தை தான் அங்கே சொல்லணும். இந்தியா ஒரு ஆளை தூதரை அனுப்பியிருக்குமே, ஆனால் அவர் எதை போய் அமெரிக்காவில் சொல்லணும்? எங்கள் நாட்டினுடைய கருத்து இதுதான், அதைத்தான். அவர் மாற்று கருத்தோடு அவர் மனசில் இருக்கலாம். தூதருடைய கருத்து என்னவா இருக்கணும்? யார் அதை தூதராக அனுப்பினார்களோ அவருடைய கருத்தை தான் அவர் சொல்லுவார். அதே மாதிரி ஒரு 2 பேருக்கு சண்டை நடக்கிறது, ஒரு தரப்புலேருந்து தூது அனுப்பி வைக்கிறாங்க, இவர் போய் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இவங்க என்ன மெசேஜை கொடுத்து அனுப்புனாங்களோ அந்த மெசேஜை போய் ஒழுங்கான முறையில் எத்தி வைக்கிறது தான் தூதருடைய வேலை. அப்போ முகமது நபி அவர்களை பற்றி நம்ம எப்படி நம்புகிறோம் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறோம். தூதர்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொன்னாலும் அங்கேருந்து வந்த செய்தி தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் அவங்க கண்டுபிடிச்சது கிடையாது, அவங்க உண்டாக்குனது கிடையாது. அவங்களுக்கு அல்லாஹ்ட்டிருந்து செய்தி வரும், வந்த செய்தி அவங்க சொல்லுவாங்க. அதனால் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர். தூதர்னாலே மெசேஞ்சர் தானங்க. தூதர்னாலே என்ன அர்த்தம்? செய்தி கொண்டு வர்றவர். அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல நினைக்கிறான் அது எல்லாத்தையுமே அவர் மூலமாக நமக்கு சொல்லுவான்.
இதை தவிர வேற ஏதாவது இஸ்லாத்துக்கு இருக்குதா? ஒருத்தர் இஸ்லாம் ஆகிறதுக்கு இந்த ரெண்டை சொன்னவனு முஸ்லீம் ஆகிடுவாரா? இன்னும் பாக்கி இருக்குங்களா? ஒருத்தர் இஸ்லாம் ஆகணும்னு வர்றாரு, ரெண்டை சொல்லிட்டாரு, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இமாம்களை ஏற்றுக்கணும்னு இருக்குதா? பெரியார்களை ஏற்றுக்கணும்னு இருக்குதா? முன்னோர்களை ஏற்றுக்கணும்னு இருக்குதா? பாரம்பரிய பழக்கம் ஏதாவது இருக்கு? ஒன்றுமே கிடையாது. இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டு சொன்னோன்னு என்னவாயிருது? அவர் முஸ்லீம் ஆகி விடுகிறார். அப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படையே அல்லாஹ் சொல்வதை கேட்கிறது தான் என்று இதில் விளங்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை வழங்குகிறது. அந்த அல்லாஹ் சொன்ன செய்தியை கொண்டு வந்து தருவது யாரு? முகமது நபி. நமக்கு முகமது நபி. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. அப்போ தூதர்கள் வழியாகத்தான் செய்தி வரும் வைத்துத்தான் இந்த கலிமாவே நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் கூட எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா நெகட்டிவாக அமைக்கப்பட்டிருக்கு. அல்லாவை எஜமான் ஏற்றுக்கிறது நம்ம சொல்லப்படல. அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. இப்படி உலகத்தில் எந்த கொள்கையும் இருக்காது. உலகத்தில் எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் பாசிட்டிவான முறையில் தான் சொல்வார்கள். இஸ்லாம் மாத்திரம் தான் நெகட்டிவாக சொல்லுது, எதிர்மறையா. அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் சொன்னால் அல்லாஹ் வணங்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வணங்கலான்னு வந்துடும். அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் தான், இந்த அவனை வணங்கிறேன், இவர் வணக்கத்துக்குரியவன் தான், இவரை வணங்கிறேன்னு வந்துடும். அல்லாஹ் எப்படி இந்த கலிமா நமக்கு தந்திருக்கிறான்? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, மறுக்கணும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்னது? நீ சொன்னா கேட்க மாட்டேன், நீ சொன்னா கேட்க மாட்டேன், நீ சொன்னா கேட்க மாட்டேன், எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எவனும் இல்லை, அவன் மட்டும்தான். அப்போ லா இலாஹன்னு இல்லைன்னு எதிர்மறையாக இந்த கொள்கை என்ன இருக்குன்னா, லா இலாஹன்னு வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தவிர யாருமே இல்லை, இல்லவே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு எதிர்மறையாக சொல்லும் பொழுது அழுத்தம் இன்னும் கூடுது. அல்லாஹ் எஜமான் என்று சொல்வதை விட அல்லாஹ்வை தவிர எவனும் எஜமான் இல்லை அப்படிங்கும்போது எவனுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு வருதா இல்லை? அல்லாஹ் கட்டுப்படும் மட்டும் சொல்லலை, அல்லாஹ்வை தவிர எவனுக்கு கட்டுப்படாத, அல்லாஹ்வை தவிர எவனுக்கு எஜமான் இல்லை, அல்லாஹ்வை தவிர எவனுக்கு அதிகாரம் இல்லை, இப்படி மறுக்கிறதா இஸ்லாம். இஸ்லாமிய அடிப்படை எப்படி அமைஞ்சிருக்கு என்று கேட்டால் அல்லாஹ்வை தவிர அனைத்தையும் தூக்கி உடைச்சி நிராகரித்து விட வேண்டும், வேறு எவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது என்பதை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவிலிருந்து வழங்கி கொடுக்கிறோம். அப்போ இஸ்லாத்தின் ஆதாரம் இறை வஹி மட்டும்தான், இதே போதுமானதானே? இந்த கலிமாவை சரியாக வழங்கி இருப்பார்களே ஆனால் அவர் சொன்னார் இவர் சொன்னான்னு பேசுவாங்களா? இத்தனை வருஷமாக நடக்குன்னு பேசுவாங்களா? எத்தனை வருஷம் நடந்தது எனக்கு என்னடா? அல்லாஹ் சொன்னானா என் எஜமான் சொல்லட்டும், அல்லது அந்த எஜமான் அனுப்பிய தூதர் சொல்லட்டும், நீ யார் அதை சொல்றதுக்கு? அப்படி கேட்கணுமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த இஸ்லாமிய அடிப்படை கலிமா அடித்தளம் போட்டு வைத்திருக்கிறது. இது ஒரு விஷயம்.